ஹை கைஸ், இஸ் ஃபாத்திமா. இன்றைக்கான ஒரு ஃப்ரண்ட் பேட்டர்ன் நெக்கு நான் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறேன்றது தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் பேட்டர்ன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே போட்டுட்டு சைட்ஸ் ஃபுல்லாக வந்து நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எங்கெங்கே நாச்சஸ் கொடுத்துக்கணும் அங்கெல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணி நான் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து குடைவோம் இல்லையா, பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு வந்து ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச் மாதிரி நான் குடஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரை நான் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்குக்கான ஒரு ரேண்டமாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த லைன் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் மாற்றுவேன். அதுக்கப்புறம் இந்த அளவு ப்ளவுஸில் வி நெக் மாதிரி இந்த வி கட் வர இடத்துல ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் நெக்கோட ஹைட்டு லென்த்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்ம அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, நான் நெக்குக்கு 1/4 இன்ச்சு தான் எப்போதும் கொடுப்பேன், அதை மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டை எவ்வளோ கேப் ஹூக் பட்டிக்கிட்டே எவ்வளோ கேப் வரும்னு நான் பார்த்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சஸ் மாதிரி தான் வரும். ஏன்னா பார்த்தாலே தெரியுது, ஒரு நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த ஹூக்கோட கேப் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு மெயினு. அந்த நெக் லைனில் ஹூக் பட்டிக்கிட்ட ஒரு டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இன்ச்சுன்னு. எனக்கு 1/2 இன்ச் வருது. இங்கே 1/4 இன்ச்சுனா அப்போ 2 பேட்டர்ன் 2 சைடு இருக்கா, அப்போ கரெக்டாக 1/2 இன்ச் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நான் நெக்கை வந்து நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அளவு ப்ளவுஸில் வந்து நெக்கை கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து நெக்கை வந்து நான் கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டு இந்த மாதிரி நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது வி தானே போட்டிருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக் வீடியோஸ் போட்டேன்னா சென்டர் கேப்பை வந்து எப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன்றதை போடுறேன்.